வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்றைக்கி பொட்டேட்டோ வீல் சமோசா பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள் அப்படிங்கிறத போய் பார்க்கலாமா? ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு சிறிதளவு நெய், சும்மா வாசனைக்காக தான் இது, வேண்டானாலும் போடாமலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு, இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போகிறோம், ஜாஸ்தி தேவை கிடையாது. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. நம்ம இப்போ இதை இப்படி கலந்துட்டு பூரிக்கு பிசைவோம் இல்லையா, அதை மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும், ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆக்கிடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிடும். இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த மைதா மாவை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் முதல்ல பிசைஞ்சிக்கிறேன். பார்த்து ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விட்டுறக்கூடாது. சப்பாத்தி மாவுனா நம்ம கொஞ்சம் இலகலாக பிசைவோம், இதை கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். அதனால தான் தேவையான தண்ணியை மட்டும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடும். நான் இப்போ வெறும் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன். இந்த ஓம வாசனை பிடிக்கிறவா கொஞ்சம் ஓமம் போட்டுட்டா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஓம வாசனை நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் நல்லா டைஜஷன் ஆகணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். வேணும்னா கொஞ்சம் ஓமம் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது பிசைஞ்சு வச்சுட்டோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இது ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் தான் இதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் மாவு இதை பிசைஞ்சு இங்கே வச்சிடுறோம். அடுத்தது அதுக்கு உண்டான உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டஃபிங் பார்க்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கூட மசிச்சுக்கலாம். இப்படி அதில் அதற்கு தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மிளகாய்த்தூள், அவங்களோட காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி, புதினா. இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒன்று சேரணும். இதையும் 2 நிமிஷம் வைக்கணும். இப்போ மாவு ஊறின்னு இருக்கும்போதே இதுவும் ஊறணும். ஆனால் இந்த கட்டி கட்டியே இல்லாமல் மட்டும் பார்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்படி பிசையும் போதே நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும். இது இதில் கரம் மசாலா பிடிச்சிருந்தால் போட்டுக்கலாம். இந்த ஓம வாசனை பிடிச்சவா இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் போடலை, ஏன்னா சில பேருக்கு பிடிக்காது. இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா இன்னும் நல்லா மசிச்சு கூட விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா அது எல்லாம் என்னுடைய உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துக்கும். ஒரு 5 மினிட்ஸ் தான். நம்ம அதுக்குள்ளே இந்த மாவு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பூரி மாதிரி இட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா இப்படி இந்த டவ் நல்லா ஊறி இருக்குது. நம்ம சும்மா கொஞ்சம் போல் மைதா மாவை எடுத்து இப்படி தொட்டுண்டு சப்பாத்திலாம் இடுவோம் இல்லையா, சப்பாத்தி இடுற மாதிரி மெதுவாக இட்டுக்கலாம். மாவு கூட தொட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கேன். கெட்டியாக பிசைஞ்சாலே கொஞ்சம் நல்லா வரும்.
நமக்கு எவ்வளோ ரவுண்டாக வருதோ அவ்வளோ ரவுண்டாக இட்டுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, சைடில் சுற்றிட போகிறோம், நம்ம ரோல் பண்ணிகிட்டே வருவோம். அதனால் கொஞ்சம் நல்லா மாவு தொட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா மெல்லிசாக இட்டுட்டோம். இந்த மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வேணுங்கிற அளவுக்கு போட்டுண்டு மெதுவாக இந்த சப்பாத்தி மாதிரி இட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கார்னரில் மட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, நடுவில்லாம் சீராக அப்படி வரா மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். திருப்பி அடுத்த உருண்டையே பண்ணிக்கலாம். நான் எதுவும் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். இப்போது இதை மெதுவாக கெட்டியாக கரெக்டாக பிடிச்சிட்டு சுற்றி நடுவில் வச்சுக்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மாவு பிசைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தபடி முரட்டி வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு குழந்தைகள் வரும்போது கட் பண்ணி அப்படியே பொரிச்சு கொடுக்கலாம். இது ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு அவசரமாக பண்ணணும்னா முடியாது. இப்போ இந்த கார்னரில் இருக்கிறத மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த கார்னரில் இருக்கிறதையும் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். இப்போது மெதுவாக பார்த்துக்குங்க, இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் எடுத்துட்டு நம்ம கையால் இப்படி வச்சுக்கணும். ஒன்றுத்தையும் அதே மாதிரியே இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த நடுவில் மட்டும் இந்த உருளைக்கிழங்கு இது இருக்கும். நம்ம அடுத்ததும் அதே மாதிரியே இது நடுவில் இப்படி இருக்குது. இது ரவுண்டாக இருக்கிறதுனால இதை பொட்டேட்டோ வீல் சமோசா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுது. நம்ம இப்போது அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் தான் பண்ணி காட்டுறேன், அதனால் அதுக்கு தகுந்த எண்ணெயை வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒர்க்கு இருக்குது, அதை பண்ணிக்கலாம். சோள மாவு, இந்த சோள மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இப்போ நம்ம அதை கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு, ரொம்ப திக்காலாம் வேண்டாம். ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக போட போகிறோம். இல்லாட்டி அந்த உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால இது பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது கரைச்சிக்கு வச்சுக்கலாம் ரெடியாக. எண்ணெயும் காயட்டும். காஞ்சோடனே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போது இதில் போட்டு ஜஸ்ட்டு இதில் இதை மாதிரி போட்டுட்டு நல்லா வடிச்சிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா இப்போ தான் போடணும். நம்ம இது நிறையெல்லாம் போட முடியாது. மெதுவாக எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால 2 போடுறேன். பெரிய பாத்திரம் வச்சு பண்ணுறதா இருந்தால், நிறைய பண்ணுறதா இருந்தால் ஓகே. இதே மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக தள்ளி போட்டுட்டே வந்தோன்னா சூப்பராக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சமோசா ரெடி ஆகிடும். நல்லா இப்போ மெதுவாக திருப்பி போட்டிருக்கேன். நம்ம நல்லா பெருசாக கூட இட்டு பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுன்னா, நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரில் முக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது சூப்பராக முறுன்னு வரும். அதுதான் சிம்மிலேயே வச்சுருக்கேன். ரொம்ப சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் எடுத்து காமிக்கிறேன்.